நான் காலையில பாத்ரூம்ல அந்த மாதிரி பண்ணுவேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. உங்க லைஃப் எப்படி இருக்கும்? எவ்வளவு ஜாலியா இருப்பீங்க? காலையில எந்திரிச்சு முதல்ல வந்து புருஷனுக்கு சோறாக்கணும், அவனுக்கு பணிவிடை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. காலையில ஹாயா எந்திரிப்போம், 4 பேர் குழுவா சேர்ந்து பாத்திரம் விளக்கறதா இருந்தாலும் குழுவா சேர்ந்து செய்வோம், சமைக்கிறதா இருந்தாலும் குழுவா சேர்ந்து செய்வோம். திடீர்னு ஒரு டிவில பாட்டு வருதா, எல்லாம் சேர்ந்து அப்படியே விட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுவோம். நிறைய நகைச்சுவை நாங்க பேசிப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதிகமா ஒரு விஷயத்தை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறதுலாம் இல்ல, டேக் இட் ஈஸி பாலிசி அந்த மாதிரி தான் இருக்கும். முதல்ல வந்து எங்க உலகம் வந்து போலித்தனம் இல்லாம இருக்கும். போலித்தனம் இல்லாம இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்களை எந்த அளவுக்கு ஒரு பெண்ணாக உணர்கிறீர்கள்? அது எவ்வளவு புலங்காகிதம் அடைகிறீர்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. வெளியே போகும்போது பஸ்லயோ இல்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு நம்மள கண்டுபிடிக்காம பக்கத்துல ஒரு கேர்ள் வந்து அமைதியா உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் உலகத்துல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் ஒரு பையன் உங்கள மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒன் மோர் ப்ளீஸ்ரா. ஒரு பையன் உங்கள மாதிரி ஒருத்தர் வந்துட்டு எங்களை கண்டுபிடிக்காம மேம் கொஞ்சம் நகருங்க இல்ல அக்கா கொஞ்சம் நகருங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதையும் தாண்டி கொஞ்சம் சைட் அடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளவு அப்படி ஒரு பெண்ணா இருக்குமா சொல்லிட்டு அதுதான் ஒரு பூரிப்பா. பார்லர்ல ஒரு வாரத்துல நார்மல் லேடிஸ் பாத்தீங்கன்னா 2-3 டேஸ் வருவாங்க, ஆனா நாங்க வீக்லி 5 டேஸ் அங்கதான் இருப்போம். இந்த அளவுக்கு விளக்கமா யாரும் சொன்னது இல்ல. நீங்க சொன்னீங்க, சொல்லி தானே ஆகணும், ரியாலிட்டியா தானே. நீங்க வாங்க. யாரெல்லாம் இதுல ரொம்ப அழகு உங்களுக்கு தெரியுறாரு? வேண்டாம் சார், சொல்லுன்றல்ல. யாரு? வாங்க கீழ வாங்க. ஆக்சுவலா நீங்க செலக்ட் பண்ண ஸ்பீட பார்த்தா இப்ப நான் கூப்பிட்ட பிறகு செலக்ட் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. இல்ல இதுல யாருக்கு தாய்மை முகம் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுதா, ஓகே. ஒரு தாய்மை முகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பையன் சொல்றப்ப அதை கேட்கிறப்போ எப்படி இருக்கு? அந்த பையனை முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. நான் வர்றேன். ஐயோ, இவன் சொல்லும் போது எனக்கு இந்த உலகமே சொல்ற மாதிரி இருக்கு. கால்ல இருந்து தலை வரைக்கும் ஜில்லுன்னு இருக்கு. என்ன தொட்டு பாத்தீங்கன்னா வேர்க்குது. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. இவங்க எல்லாம் எங்க தங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்ல. தெரியலையே. ஐடியா இல்ல, சும்மா இப்ப யோசிங்கங்கறேனா. I know you can. Come on. Think. உங்களுக்கு ஒரு வீடு கிடைப்பது எவ்வளவு சிரமம்? பெரிய சிரமம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எங்களை வந்து பாக்குறவங்க கூட ஏத்துப்பாங்க, டக்குனு நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவங்க கிட்ட திருப்பி உங்க வீட்டுல ஒரு வீடு இருக்குங்க, வீடு கொடுப்பீங்களா அப்படின்னு முடிப்பாங்க. சிட்டி அவுட்டர் பாத்துரு தம்பி. கிடையாது வாடகை கிடையாது. வீடு கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வீடு இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டோட வாடகை 2000 சொல்லி சொன்னா நாங்க போய் கேட்டோம்னா 6000 சொல்லுவாங்க. சார் 5000 தான் போட்டுருந்தீங்க, ரெண்ட் இப்ப 8000 போட்டுருக்கீங்க. கேட்ட விவரம் எல்லாம் போயிருக்கீங்க. சரி காசு கொடுங்க, 8000 கொடுங்க. நான் எவ்வளவு புரோக்கர் வச்சு கூட அழிஞ்சு பாத்துறேன். ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்ண சொல்லியாச்சு, அப்படியே எனக்கு வீடு கிடைக்குது. கொஸ்டின் திருநங்கைன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு எங்களுக்கு. ஒரு திருநங்கை உங்க வீட்டு பக்கத்துல குடி வர்றாங்க அப்படின்னா உங்க ரியாக்ஷன் என்ன? ஒரு புன்னகை, அதாவது இலக்காரமான புன்னகைன்னு ஒண்ணு இருக்குல்ல, முதல் ஸ்டெப்பா உதிரும். தட்ஸ் இட். ஒரு திருநங்கையின் உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சமூக விரோத சக்திகள் கையில இருப்பாங்களோன்ற மாதிரி ஒரு பயம் கலந்த உணர்வு எனக்கு ஏற்படுது. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. சமூக விரோத சக்திகள்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்టిక్యులர் டான். ஒரு டானுக்கு கீழ ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? நாங்க மென்மேல் உள்ளவர்கள். நாங்க யாருக்கும் குண்டாஸ் பண்ண வேண்டிய கிடையாது, தாதாகிரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதை வேணாலும் கேட்கலாம்னு நினைச்சிட்டு கேட்கிற தம்பி, அது தவறுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் முகம் யார்? நதியா. நதியா. Thank you so much. I feel proud. I feel very very proud. தேவயானி. தேவயானி. ஏன் தேவயானி பிடிக்கும்? அவங்க ஹோம்லி லுக்கா இருப்பாங்க. ஹோம்லி லுக். பக்கத்து கடையில போயிட்டு 2 வடை மட்டும் வாங்கிட்டு வந்துறீங்களா? அடிக்க நயன்தாரா. அவங்க என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்காங்க, எப்படி எல்லாம் புடவை கட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அது மாதிரி பண்ணோம் ஆசன். ஓஹோ. வேற? சில்க். ஓகே. ஏன்னா வந்து நடிகை ரோஜா மேடமே சொல்லிருப்பாங்க, அவங்க கண்ணை பார்த்தா சில்க் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு சில்க்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் முகம் யார்? எனக்கு வந்து ஒரு சீசனுக்கு ஒரு முகம் பிடிக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்ல வந்துட்டு லட்சுமி ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்துல வந்து குழந்தை பெத்துக்கிற சீன் ஒன்று வரும். அதுல வந்து பிரபு வந்து அவங்களை கூட்டிட்டு போய் கட்ட வண்டியில படுக்க வச்சிருப்பாரு, குழந்தை பிறக்கும்.
எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எங்க சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. கட்ட வண்டி 2 பக்கம் பிடிச்சிட்டு இருப்பாங்க, பிரசவம் நடக்கும். நான் காலையில பாத்ரூம்ல அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். நான் சொன்னேன், நீ யாரும் சொல்லிடாதீங்க. ஆனா அந்த சமையல் விஷயம் எப்படி? இங்க ஏதாவது செஃப்பா? குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும்? நான் சைனீஸ், வெஸ்டர்ன், ஜப்பனீஸ், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், கேரளா ஸ்டைல் எல்லாமே சமைப்பேன். சொல்லும் போது எனக்கு நம்மளமுங்குதே. நீ நாளைக்கே சுட்டு தரணும். அதுக்கு என்னங்க இன்னைக்கே சுற்றலாமுங்க. ஓகே, நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டீங்க? உங்க பேர் என்ன வச்சுக்கிட்டீங்க? உங்க பேர் என்ன? என் பேரு பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா. எஸ். நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டீங்க? ரகசியா. ஆக்சுவலா ஏன் ரகசியா? ரொம்ப வித்தியாசமா இருக்குது பேர். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என் பேர் ஆல்கா. முதல் முறையில் பெண்ணியத்தையும் பெண்ணியம் சார்ந்த விஷயங்களையும் பேசிய இளவரசியோட பேர் ஆல்கா. அதனால எனக்கு அந்த பேர். எப்படி யோசிச்சு வச்சிருக்கீங்கப்பா? என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்க ரோட்ல போயிட்டு இருப்போம். வேலை வெட்டில சும்மா திடீர்னு நாளைக்கு காலி பையில உட்காந்துட்டு பாருங்க 9 புறம் எப்படி போகுது, எங்க போகும் அப்படின்னு நான் திரும்பி பார்த்துட்டு சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேன். நான் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போறேன்டா, நீ என்னோட கேடு கட்ட வேண்டா நீ அப்படி அவன் எள்ளி நான் துக்குன்னு துப்பிட்டு தான் போவேன். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. பசங்க வரும், அக்கா அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா, நான் உங்களை லவ் பண்றேன். மாலாக்கா ஐ லவ் யூ. அக்கால லவ் பண்ற ஒரே தம்பி நீயா தாண்டா இருக்கு. சமூகம் உங்களை எப்படி புறக்கணித்துக் கொண்டே இருக்கு? நம்ம வந்து ஒரு பஸ்ல போய் உட்கார்ந்துருப்போம், எல்லா சீட்லயும் போய் ஆள் உட்காருவாங்க, ஆனா நம்ம சீட்ல யாரும் உட்கார மாட்டாங்க. நான் ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்சா என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. சமூகம் என்னன்னா எல்லாரையுமே வந்து செக்ஸ் ஒர்க்கரா பாக்குறாங்க. டிக்னிட்டியா வாழணும், படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வாழணும்னு போனா கூட அவங்க பாக்குற பார்வை அதுதான். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. திருநங்கையாவே அவங்க செக்ஸ் ஒர்க்கரா தான் இருப்பாங்க. இவங்களும் அதுக்கு இல்ல. ஏன்னா நான் ஒரு பிசியோதெரபி டாக்டர். ஐ மீன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் பிராக்டிஸ்ல கூட சொல்லவே இல்ல. சொல்லிட்டு மிரிக்கிறதுக்கு பெரிய சப் கலெக்டரா? என்னுடைய மனசுல இருந்த ஒரே ஒரு வேதனை எனக்கு தோணுது. மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன காணாத போயிருக்கும் போது என்னுடைய அம்மா போயிட்டு ஆட்கள்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி என் பையன் காணோம், எங்க இருப்பான்னு சொல்லிட்டு. 2 பிள்ளைய பெத்த. அப்ப மெரினா பீச்ல போய் பாருங்க. மெரினா பீச்ல ஏன் போய் பார்க்கணும்? அங்க வந்துட்டு தவறான விஷயம் செய்வாங்க, அங்க போய் தேடுமா பையனை. அப்ப எங்க அம்மா மனசு எவ்வளவு வேதனை பட்டிருக்கும். அந்த அந்த வேதனை எனக்கு இன்னும் கூட என் மனசு தாங்கல. என்னால தாங்க முடியல டாக்டர். சமுதாயம் வந்துட்டு எங்களை பத்தி ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எங்க பெத்தவங்களை மனசு கஷ்டப்படுத்துறது எங்களால தாங்கிக்க முடியல கோபி சார். எங்க அம்மா என்னை ஏத்துக்கடல. சின்ன வயசுல இருந்து நான் எப்படி இருந்தேமா அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சேன். அவங்க வாயில இருந்து வந்த ஒரே வார்த்தை தான் இன்னைக்கு வர ஊன்றி நிலையா நிக்க வச்சது. ஊனமிச்ச ஒரு குழந்தை பிறந்தா ஏத்துக்க மாட்டானா? திருநங்கை குழந்தையா பிறந்தாலும் அது என்னோட குழந்தை தானே, உன்னை நான் ஏத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உண்மையாவே அபூர்வமான நல்ல தாய். இவங்க இந்த காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே அந்த இது இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. அப்ப நான் எப்படி எடுத்துட்டேன் அதை அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நானும் ஒன்ன மாதிரி தான் வரணும்னு நினைச்சேன், ஆனா என்னால ஆக முடியல. சோ அதுக்கான பெனால்ட்டியா இந்த சொசைட்டிக்கு நான் போடுறேன். அந்த பெனால்ட்டியா நீ கட்டு. அதான் அப்படிதான் பார்த்தா வேற வழி.